ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இருள் இருக்குங்க, ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு. அதற்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். இருள் இருக்கு, ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பொண்ணாக இல்லை. அப்படிதானே? புளித்து போன மோர் கூட கிடையாது இல்லை அப்படின்னு நம்ம கண்ணு சொல்லுவோம். நமக்குள் நாம் என்ன சொல்லுவோம் என்றால் அதற்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம கண் பார்க்கணும். நமக்கு தேவனை போன்ற ஒரு கண் அவசியம். ஆனால் இயேசு பார்க்கும் பொழுது ஒரு அழகான உலகம் அதுக்குள்ளே இருக்கு. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த ஒழுங்கினத்திற்குள்ளும் இருளுக்குள்ளையும் வெறுமைக்குள்ளையும் ஒரு உலகம் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்தார். இருளான மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய வாழ்வு இருக்குகிறத பார்த்தார். இருளான ஒரு பவுலுக்குள்ள 13 நிருபங்கள் எழுவதை பார்த்தார். மறுதலிக்கல பேதுருவுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கிறத பார்த்தார். நீங்க அப்படி பார்க்கணும். இருளா பார்க்க கூடாது, ஒழுங்கினத்தை ஒழுங்கினமா பார்க்க கூடாது, வெறுமையா கெட்டு போனவனை கெட்டு போனவனாக பார்க்க, கெட்டு போன பிள்ளைகளை கெட்டு போன பிள்ளைகளாகவே பார்க்க, மோசமான பெண்ணை மோசமாகவே பார்க்கக்கூடாது. ஒழுங்கின்மை வெறுமை பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இருள் ஒழுங்கினம் வெறுமைக்குள் ஒரு அழகான உலகம் இருக்கிறதை தேவன் கண்டார். அதுபோல ஒழுங்கின்மை வெறுமையும் இருளாய் வாழ்ந்த நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்பதை காணுங்கள். அவர் உலகத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன் என்பதை காணுங்கள். அவரை போலவே நான் இருக்கிறேன் என்பதை காணுங்கள். எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் காணுங்கள். பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.